நல்லவங்க கெட்டவங்கன்னு பாரபட்சம் பார்க்காம எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி பழகக்கூடிய மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. அப்போ கெட்டவங்க கிட்டையும் உனக்கு பழக்க வழக்கம் இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி கேட்டாக்கா தவறுங்க, அப்படி கிடையாது. யார்கிட்டையுமே ஒரே மாதிரி தான். கெட்டவனா அவன் ஏதாவது ஒரு சூழல்ல அவன் கெட்டவனா இருப்பான், அவனை ஒதுக்கி வைக்க முடியாது, அவனுக்கு புரிய வைக்கலாம். இதை உணர்ந்து எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி பழகிறதுனால தான் மிதுனம் எப்பவுமே உயர்ந்த சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்களாய் இருக்காங்க. புதன் பகவானை அதிபதியாக கொண்டவங்க. புத்தி சாதுரியத்துல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நல்லா திட்டமிட்டு செயல்படுத்தி காரிய வெற்றி பெறுவதில் திறமை கொண்டவங்க மிதுன ராசிக்காரங்க. அதே போல எல்லாருக்கும் ஒரு கஷ்டம்னா முன்னின்னு உதவக்கூடியவங்க, சாதனை படைக்கக்கூடியவங்க. பஞ்சாயத்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல தீர்ப்பு சொல்வதில் வல்லவர்கள். தராசு மாதிரி எந்த பக்கமும் சாய மாட்டாங்க. எந்த பக்கம் நியாயம் தர்மம் இருக்கோ அந்த பக்கம் தான் பேசக்கூடியவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் துணை போவாங்க. இதை மாற்று கருத்தா யாராவது செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க. அதே போல இவங்க கூட வந்துட்டு எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களுடைய உண்மை முகத்திற்காக இவங்க தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, வாலண்டியரா வந்து வண்டியை எடுறா, அந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனையா நம்ம சொல்லாமலேயே நமக்கு உதவி செய்றாங்க இல்லையா. இதனால மிதுன ராசி கூட நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியாது. எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்றீங்களே மிதுன ராசிக்காரங்களே, உங்களுக்கு யாராச்சும் உதவி செய்றாங்களா? நம்ம புத்தி சாதுரியம் இருக்கிறதுனால ஏதோ நம்ம பொழப்பு ஓடுது, அதுவும் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். இப்பதான் யோசிக்கிறீங்க இல்லையா. இருந்தாலும் இந்த உதவக்கூடிய மனப்பான்மை தான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்ட காலத்துல இருந்தாலும் ஒரு படி முன்னேற்றமாவது கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த ஆமா மாதிரி நகர்ந்துகிட்டே இருக்கீங்க, முயல் மாதிரி வேகம் எடுக்க முடியும். ஆனால் நம்ம தான் நம்முடைய வேலையை தவிர்த்துட்டு மற்றவங்களுடைய வேலையை தான் அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்ப மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா, அப்படியா இப்படியான்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. கொஞ்சம் சுயநலமா இருக்கிறவனுக்கு தான் இந்த உலகம் சொந்தம். அதாவது பொதுநலமா என்னதான் தெய்வம் எல்லாருக்கும், அதாவது நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் எல்லாம் ஒரே மாதிரி பலன் கொடுத்தா அப்ப கெட்டவன் வந்துட்டு அதை வேற மாதிரி பயன்படுத்தி முன்னேறிடுவான் இல்லையா. நல்லவன் முன்னேறினா 4 பேருக்கு உதவிகரமா இருக்கும். கெட்டவன் முன்னேறினா இன்னும் கெடு பலன்கள் தான் அதிகமா இருக்கும். சோ இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க செய்யக்கூடிய உதவிங்கிறது உதவிக்கு தகுந்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி உதவி செஞ்சா அது உங்களுக்கே நிறைய இடங்கள்ல, அதாவது வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வச்ச மாதிரி எத்தனை பேர் கை வச்சு விளையாடி இருக்காங்க, எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை கெடுத்திருக்காங்க, எத்தனை பேர் துரோகம் செஞ்சிருக்காங்க. கொஞ்சம் பார்த்து மாத்திக்கலாம் இல்லையா. இப்போ தலைப்பை பார்த்துருப்பீங்க மிதுன ராசிக்காரங்களே. உயிரே போனாலும் ஒரு விஷயத்தை மட்டும் செய்யாதீங்க. நீங்கள் மறுபிறவி எடுக்கக்கூடிய நேரம் இது. மிதுன ராசிக்கு ஜூன் மாதம் 10ஆம் தேதி முதல் உங்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய அதிசயங்கள் என்ன, இதை புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதம்னா உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாதமாக இருக்குங்க. ஒரு விஷயம் என்னன்னா, திரும்ப திரும்ப சொல்கிறது, நான் எதுக்குமா உன்னோட வீடியோ பதிவு பார்க்கணும், சும்மா நீ வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க. ஜோதிடம்ங்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். நல்லதை தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோங்க, தப்பே கிடையாது. ஆனா ஒரு தப்பு நடக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து ஒதுங்கி போயிடலாம்ல. ஆனால் நமக்கு ஏதாவது சந்தேகம் இல்லாத விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு இருந்துச்சுன்னா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் உஷாராக ஆயிடலாம். ஆமாம் அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஆமாம் அந்த அம்மா சொன்னாங்க, இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு இன்டிமேஷனாக இருக்கும் இல்லையா. அப்படி தாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. பொதுவாக மிதுன ராசிக்கார நம்மளுடைய வீடியோ பதிவு எப்படி பயனுள்ளதா இருக்கும். உங்களுடைய ஜாதகம் என் கையில இல்ல, உங்க பேர் தெரியாது, ஊர் தெரியாது இல்லைங்களா. ஆனா எப்படி நான் உங்களுக்கு பலன் சொல்றேன், மிதுன ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொது பலன்களா வந்து அமையும். அதாவது 100க்கு 75% இது பொதுவா பலித்தமாகும். மீதி இருக்கக்கூடிய இந்த 25% உங்க தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை வைத்து மாற்றத்தை கொடுக்கும். சோ அந்த வகை
வகையில இந்த ஜூன் மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்துருக்காங்க, நமக்கு நல்லதையும் கெட்டதையும் தீர்மானிக்க கூடியது இந்த நவ கிரகங்கள் தான். ஸோ அவங்களுடைய இட அமைப்பையும் இதோட இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க அதனுடைய அமைப்பை பொறுத்தும் உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படுது. அது என்னங்கிறத தெளிவா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய மாதம்னே சொல்லலாம். தலையில கொட்டுறது இல்லைங்க, அள்ளி கொடுக்கிறது. ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமா நிற்கிறார். தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கிறார். சிறப்பு. இப்போ மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். உங்களுக்கு எல்லாருக்கும் இது பொருத்தமாகுங்க. கிரக நிலைன்னு பார்த்தோம்னா உங்க ராசியில குருவிற்கெல்லாம் குருவான குரு பகவான், அடுத்து தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் அழகுக்கு பெயர் போன சந்திர பகவானும், பூமிக்கு சொந்தக்காரன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் கூட்டணியில, அடுத்து தைரிய வீரிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும், பாம்பு கிரகத்துல 2வது ஆள் இல்லையா இவரு, அடுத்து பாக்கிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும், அவர் கூடவே பாம்பு கிரகமான முதல் ஆள்னு சொல்லக்கூடிய ராகு பகவானும் கூட்டணியில இருக்காங்க. அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும், ஐன ஜைன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானும், அவர் கூடவே சூரிய பகவானும் கூட்டணியில உட்கார்ந்துகிட்டு வலம் வராங்க. சோ இதை தொடர்ந்து இந்த மாதத்திற்கான கிரக மாற்றம் வரக்கூடிய 2/6/2025 அன்னைக்கு நவ கிரகங்களுடைய இளவரசர்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஐன ஜைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாற்றம் ஆகிறாரு. 2வது 8/6/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றம். இதை தொடர்ந்து 14/6/2025 அன்னைக்கு சூரிய பகவானும் ஐன ஜைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாற்றம்ங்க. 4வதா 22/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம். சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி தாங்க 2 முறை மாற்றம் ஆகிறார். அடுத்ததா கடைசியில 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐன ஜைன போகஸ்தானத்துக்கு மாற்றம். சோ கிரக அமைப்பு, கிரக மாற்றம், இதை பொறுத்து உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது முதல்ல சுருக்கமா ஒரு சில விஷயங்களை சொல்றேங்க. அதாவது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2025 சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. இந்த 3 முக்கிய கிரகங்களுடைய பெயர்ச்சியும் மிதுன ராசிகளுக்கு இந்த ஜூன் மாதத்துடைய பலன்களுமே ஒரு மாற்றத்தை கொடுக்கும், தாக்கத்தை கொடுக்கும். அந்த வகையில ரிஷபத்திற்கு தலை சிறந்த யோகங்கள் வந்து சேரப்போகுது. இப்ப பிரிவை வச்சு சொல்றேங்க. கலைத்துறையில இருக்கீங்களா மிதுன ராசிக்காரங்க? பொதுவாகவே பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள் கலைத்துறையை சேர்ந்தவங்களாதான் மேக்சிமம் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதத்துல 11ஆம் இடத்துல சுக்கிரன் வருவதனால கலைத்துறையில பெரிய பெரிய வெற்றிகளை அடைய போறீங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரப்போகுது. அந்த வாய்ப்புகளால புகழ் அடைய போறீங்க. புகழோட உச்சத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பா மீடியாவின் வெளிச்சம், புகழ் உண்டாக போகுது. ஏற்றம் தரக்கூடிய மாதமாதான் உங்களுக்கு இருக்க போகுது. 2வது பொருளாதாரம். மற்றவங்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வராது. இதனால காசு பணம் கொடுக்கறதுல மிகுந்த எச்சரிக்கையோட இருக்கணும். ராசிக்கு அது சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறதுல வல்லவர்கள். கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா மழை அளவு நமக்கு வந்துட்டு வருமானம் வந்தாலும் அது வந்து இருந்த இடம் தெரியாம போயிடும். கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. கொடுக்கல் வாங்கல கவனமாயிருங்க. எல்லாருக்கும் சம்பாதிக்கக்கூடிய திறனை கடவுள் கொடுத்திருக்காருங்க. நீங்க சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டா உங்களை யாருங்க பாக்குறது? உங்க குடும்பத்தை யாருங்க பாக்குறது? பணம் உதவின்னு போய் நிக்கிறப்ப 10 பைசா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம எத்தனை நாள் கண் கலங்கி நின்று இருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பண வரவு அப்படியே நல்லா தான் இருக்கும். ஆனால் பண வரப்பு அப்படியே அசால்ட்டாக எடுத்து கொடுக்கறது கொஞ்சம் மாறுங்களேன். என்னம்மா வீட்டில் இருந்து பார்த்த மாதிரி என் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறியா அப்படின்னு கேட்பீங்க. நான் சொல்லிங்க, உங்களுடைய ஜாதகம் சொல்லுது. அடுத்ததான் கடந்த ஒரு வருஷமாக மிகுந்த பாதிப்புகளை பார்த்துட்டு வந்த உங்களுக்கு 12ஆம் இடத்துல விரைய குருவால பண விஷயத்தில் மிகுந்த பிரச்சனைகள் வந்திருக்கும். குடும்பத்தை சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த நிலை இருக்காதுங்க. மாற்றம் வரும். ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வரவு
வரவுகள் அதிகமாகும், புதிய உறவுகள் உங்களை வந்து சேரும், குடும்பத்துல சந்தோஷம் பெருகும், கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான சூழல் இருக்கும். அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால மனைவி உங்களுக்கு பக்க பலமா இருப்பாங்க. இதுவே மிதுன ராசி பெண்களா இருக்காங்க அப்படின்னாக்கா உங்க கணவர் உங்களுக்கு பக்க பலமா இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய உறுதுணையால வாழ நன்மைகள் பெற போறீங்க. குறிப்பா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் யோகமான குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்த போறார். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்துல கண்டிப்பா திருமண செய்திகள் வந்து சேரும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். அடுத்து தொழில் ரீதியா மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருங்க? குரு பகவான். குரு தற்போது ராசியில அமர்ந்துள்ளதுனால நல்ல தொழில் அமையும். அதே மாதிரி தொழிலையுமே நல்ல பண வரவு இருக்கும். தொழில புகழ் பெறக்கூடிய அமைப்பு உண்டாகுது. நல்ல வேலை கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாகும். தொழில் செய்யறவங்களுக்கு அதிர்ஷ்டமான காலமா இருக்க போகுது. நல்ல செல்வ செழிப்பு, தொழில உயர்வு ஏற்பட போகுது. அடுத்ததா வெளிநாடு யோகம். வெளிநாட்டுக்கு வேலைன்னு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி அதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். அதே மாதிரி பாஸ்போர்ட், விசா இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். உங்களை பத்தின வதந்திகள், இது ஏதாவது ஒரு வதந்திகள் வருது அப்படின்னாக்கா அதை புறம் தள்ளி வைக்கிறது நல்லது இல்லையா? அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே அந்த சிந்தனைகளுக்கு இடமே கொடுக்காதீங்க. உங்களுக்கு நேரம் கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் மிகவும் வேல்யூவானது. அதை உணர்ந்து செயல்படுங்க. அதே போல வெளிநாடுகளுக்கு போறீங்களா, அதுல வெற்றி உண்டாகும். அற்புதமான நேரம். வேலை மாற்றத்துக்கு அருமையான காலகட்டம். ரொம்ப நாளா யோசிக்கிறீங்க வேலை மாத்திடலாமா, இல்ல இந்த வேலையை மாத்திட்டோம்னாக்கா வரக்கூடிய வேலை நமக்கு சரியா அமையாதோ, இல்ல இந்த வேலையை நம்ம ரிசைன் பண்ணிட்டாக்கா நமக்கு சரியான வேலை அமையாதோ, இப்படியெல்லாம் பயந்துட்டு இருக்க உங்களுக்கு நேரமும் காலமும் சாதகமாக தாங்க இருக்கு. மாறலாம். இல்லம்மா நான் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன், தாராளமா பண்ணுங்க. மிதுன ராசிக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும். ஏன்னா சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு பலமா இருக்காருங்க. அடுத்து மாணவர்களுக்கு கல்வியில நல்ல வளர்ச்சி இருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த தேக்க நிலை மாறுது. +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வரும். கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில நினைச்ச கல்லூரிகள்ல நினைச்ச துறைகள்ல படிக்கக்கூடிய யோகம் உண்டாகுது. அதே போல கணினி துறையில் இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி படிப்புல இருக்கவங்களுக்கு வெற்றிகள் உண்டாகுது. அதெல்லாம் இல்லை, நான் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்கு, இந்த வருஷம் முயற்சி பண்ணலான்னு இருக்கேன், எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன், படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயத்தை கொடுக்குது, என்ன பண்ணட்டும், முயற்சி பண்ணட்டுமா இல்லை விட்டுடுமா அப்படின்லாம் கேட்பீங்க. ஒரு சிலர் ரெண்டும் கெட்ட இடத்துல இருப்பீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேங்க, உங்களுடைய புத்திங்கிறது மிக மிக உயர்வை தரக்கூடியதுங்க. கரெக்டாக வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி படிக்கிறவங்க மட்டுமே கூட வச்சுக்கோங்க. படிப்பு கட்டாயம் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் கொடுக்குங்க. பலவாய் பேசக்கூடிய அளவுக்கு அரசு அதிகாரிகளாக வலம் வருவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. அட சூப்பர்மா இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டாக்கா இல்லைங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொட்டது எல்லாமே வெற்றி பெறும். விவேகத்தோட முடிவெடுக்கிறதுல சிறந்தவர்களாக விளங்க போறீங்க. இந்த மாதம்ங்கிறது குழப்பங்கள் நீங்கி மனசுல தெளிவு உண்டாகுது. முயற்சிகள்ல எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல ஏதாவது இருக்கு, சதா நேரமும் கோர்ட்டு கேஸ்ல அலைஞ்சிட்டு இருக்கேன், உங்களுடைய போக்குல வெற்றி உண்டு. தொழில் வியாபாரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்தியோகத்துல இடமாற்றம் உண்டாகும். அடுத்ததா உழைப்பு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும். பண வரவுங்கிறது பல வகைகள்ல உங்களுக்கு வந்து சேரப்போகுது. அதே போல கொஞ்சம் ஆர்டர் தொடர்பா அலைச்சல் இருக்கும். ஆனா அந்த அலைச்சல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே போல பங்குதாரர்கள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலுது. அரசாங்கத்தால அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, தலைப்பு எக்காரணத்து கொண்டும் இந்த விஷயத்தை, அதாவது உசிரே போனாலும் செய்யாதீங்கன்னு தலைப்பில் சொல்லியிருக்கேனியா. குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. பேசுகிறப்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா அது உங்களுக்கும் மன வருத்தம், குடும்பத்தோட இருக்கிறவங்களுக்கும் எல்லாத்துலேயும் மன வருத்தம் ஆயிரும். ஓகேங்களா? குடும்பம் தானே உங்களுக்கு உசுறு, அந்த உசுரை வருத்தப்பட வைக்கலாமா? அதனால தான் சொல்கிறேன், உசுரே போனாலும் உங்களுடைய உசுராக இருக்கக்கூடிய குடும்பத்தார்கிட்ட சண்டை சச்சரவு வேண்டாம். விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வரும். பிரிவு வரது கூட வாய்ப்பு இருக்கும். ஏங்க எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையா வந்து நிக்குதுன்னா அந்த பேச்சுங்கிற விஷயம் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாதீங்க. பல விதங்களில் யோசிச்சு நிறுத்தி நிதானிச்சு நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க, என்ன பிரச்சனை இருக்கு, அதை எப்படி நம்ம மாற்றணுங்கிறத, உங்களுடைய அறிவுங்கிறத எல்லாருக்கும் பயன்படுத்துகிற மாதிரி கொஞ்சமாக உங்களுக்காகவும் பயன்படுத்துங்க. இந்த மாதம்ங்கிறது சிறப்பாக அமையும்.
ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா எங்கடா அது, அவனுக்கு நாக்குல தான்ப்பா சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். உஷாரா இருங்கன்னு சொல்றேன். குறிப்பா எழுதி கூட வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. அதே போல மற்றவங்களுடைய பிரச்சனையில தலையிடாமல் ஒதுங்கி நிற்கிறது நன்மையை கொடுக்கும். உறவுக்காரங்கிட்ட நண்பர்கிட்ட பழகிறப்ப கவனம் தேவை. பெண்களை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் நீங்குது, மனசுல தெளிவு உண்டாகுது. எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யறது நல்லது. அதே போல கலைத்துறை இருக்கவங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகுது, எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத செலவுகள் உண்டாகுது. சொத்து மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி அமைதுங்க. காரியங்கள் எல்லாமே சூப்பரா முடிய போகுது. ஏன்னா இத்தனை நாளா தடை தாமதங்கள் இருந்திருக்கும், அது எல்லாமே இப்ப விலகுது. வீண் பயம் விலகுது. ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை இப்ப அடைய போறீங்க. அடுத்து அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம், எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு வாய் வச்சுதானே பொழப்பே ஓடிட்டு இருக்கு. அது போல வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம். சிலர் வெளியூர் பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா மிதுன ராசி ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா பெண்களா இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள் கிட்ட பழக்க வழக்கங்களை கவனம் தேவை. மற்றபடி மனசுல தெம்பு உண்டாகுது, மகிழ்ச்சி அதிகமாகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். அதே மாதிரி கூடுதல் மதிப்பெண் பெறணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கூடுதலா படிக்கிறதுக்கும் நேரம் ஒதுக்கி படிக்கிறது நல்லது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தது என்னங்க, ஜூன் மாதம்ங்கிறது மிதுன ராசிக்கு தரக்கூடிய பொது பலன்களை பார்த்துருக்கோம். சிறப்பாக தான் இருக்கு, எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்லை. பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது. முதல்ல இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். சாமர்த்தியமான சாதனைகளை செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகமான மாதம். 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஞான மோட்சக்காரகன் கேது உங்க முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார். இதுவரைக்கும் உடல் நிலையில இருந்த சங்கடங்கள், உத்தியோகத்துல தோன்றிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போக போகுது. குறிப்பா ஜூன் 8ஆம் தேதி முதல் உங்கள் லாபாதிபதி செவ்வாயும் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகுது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும், நினைச்ச வேலை நடக்கும். ஜூன் 2 முதல் புதன் ராசிக்குள்ள ஆட்சியாக அமைவதனால திறமைகள் வெளிப்படும். எதிர்பார்த்தது ஒப்பந்தம் எல்லாமே கிடைக்குங்க. வங்கியில கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். வியாபாரம் தொழில லாபம் அதிகமாகும். அதே போல விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால ஒரு சிலருக்கு திடீர் செலவு ஏற்படும். அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய கடன் தொகையோ வரியோ நிறுத்தி வைக்காம உடனே செலுத்துறது நெருக்கடிகள் உண்டாக்காம பார்த்துக்கலாங்க. அரசியல் பதவிகளில் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத சங்கடங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உஷாரா இருந்துக்கோங்க. இதுவே டீச்சரா இருக்கீங்க அப்படின்னாக்க சிறப்பான மாற்றம் இருக்கும். அதே போல மாணவர்களுக்கு டீச்சர்ஸ் உடைய அறிவுரையை ஏற்று செயல்படுங்க. படிப்புல அக்கறை அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் 15, 19 இந்த 2 நாட்களையும் சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. அதே போல நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு அணு தினமும் வைகுண்ட பெருமாளை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும், நலம் உண்டாகும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். நினைச்சதை சாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அதிர்ஷ்டமான மாதம். பாக்கிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் கூட ராகுவும் இணைவதனால உங்களுடைய நிலையில முன்னேற்றம் ஏற்படுது. சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாய் இருக்கிறதுனால அவருடைய பார்வைகளும் உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்குது. எதிர்பார்த்த பணம் வரும், புதிய சொத்து சேரும். நேற்று வரைக்கும் தடைபட்ட வேலை கூட இன்னைக்கு நடக்க போகுது. அதே போல அலுவலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். உடல் நிலையில இருந்த பாதிப்பு விலகுது. வம்பு வழக்குகள்ல அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் வரப்போகுதுங்க. உங்களை எதிர்த்தவங்களே உங்ககிட்ட சரணடைவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்குது. தாய் வழி உறவுக்காரங்க மீண்டும் உங்களை தேடி சொந்தம் கொண்டாடுவாங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. திருமண வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். புதுசா வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். அதே போல 3ஆம் இடம் பலம் அடைவதனால அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து தொண்டர்களுடைய பலம் கூடுது. வெளிநாட்டு தொடர்பு சாதகமாகுதுங்க. வேலையின் காரணமா
பிரிந்திருந்த தம்பதிகள் கூட இப்ப ஒன்று சேர போறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 13, 15 இந்த நாட்களை உங்க சுப காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க, நல்லதே நடக்கும். சோ இது போல நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு, அணு தினமும் பகவதி அம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும், சந்தோஷம் நிலைக்கும். அடுத்து புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். எப்பவும் புத்தி சாதுரியத்துடனும் அறிவாற்றலுடனும் செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகமான மாதம். விரயஸ்தானத்துல சஞ்சரித்து வந்த குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறதுனால அலைச்சல் அதிகரிக்கும். வேலையின் காரணமா, தொழில் காரணமா குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய நிலை சிலருக்கு உருவாகும். ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் நடக்கும். அதற்கு காரணம் குரு பகவானுடைய பார்வைதான். குடும்பத்துல சுப காரியம் நடக்கும். சொத்து பிரச்சனையில சுமூகமான நிலை உண்டாகுது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கூடுது. உயர்கல்வி கனவுகள் நனவாகுது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு பொருத்தமான வரணமையும். புதுசா இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அதே போல ஒரு சில புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்கு. பொருளாதார வசதி வாய்ப்புகள் அதிகமாகுது. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்குது. செல்வாக்கு அந்தஸ்து உயருது. அடுத்ததான் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது, பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியும் உங்களுடைய நிலையை மேலும் உயர்த்தி வைக்கிறாங்க. குடும்பத்திலையும் சரி, தொழிலையும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செல்வாக்கு உயருது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குது. இதோட பெண்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குது. கணவர்கிட்ட இணக்கமான நிலை உண்டாகுது. பொன் பொருள் சேருது. குழந்தை பாக்கியத்தில் ஏற்பட்ட தடை விலகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் 14, 16 இந்த நாட்களை சுப காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க, நல்லதே நடக்கும். இதே போல நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு, அணு தினமும் பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். சோ இப்ப வரைக்கும் பார்த்தது ராசிகளுக்கான இந்த ஜூன் மாதத்துக்கான பொது பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே பார்த்திருக்கோம். இதோட பொதுவா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், மேல்மலையனூரில் அமர்ந்திருக்கும் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்வதனால அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதே போல அமாவாசைக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க. கூடுதலா நட்பலன்களை அள்ளி கொடுப்பாங்க. பதவி உயர்வு, திருமணம், சந்தோஷம் உண்டாகக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. இதோட புதன்கிழமைகள் தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபமேற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதனால வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி. இதோட பொதுவா மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய சந்திராஷ்டமம் நாட்கள்ல கவனமா இருந்துக்கோங்க. அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு கேட்டீங்கன்னா ஜூன் மாதம் 25, 26 இது பொதுவாங்க சிறப்பான பலன்கள் இந்த ஜூன் மாதம் கொடுத்திருக்கு. இதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க, வாழ்க்கையை மாத்திக்கோங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.